அனைவருக்கும் வணக்கம். முந்தைய ஆண்டு டிஎன்யூஎஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்டர் தேர்வில் பிரிக்ஸை பற்றி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டினை கொஞ்சம் டீகோட் பண்ணிடுவோமா? வாங்க போவோம். பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையிடம் அமைந்துள்ள இடம் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. அதுக்கான கரெக்டான விடை அப்படின்னு பார்த்தோம்னா ஷாங்காய். ஓகேங்களா? சரி, அப்போ முந்தைய ஆண்டில் பிரிக்ஸை பற்றி கேட்டிருக்காங்க. அப்போ 2025 பிரிக்ஸ் சம்மந்தப்பட்ட எந்தெந்த மாதிரிலாம் மாநாடு முக்கியமான சமிட்லாம் இருக்கோ அதை பற்றி நமக்கு கேட்கறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அதை இந்த வீடியோவில் பார்த்துருவோமா? வாங்க. பிரிக்ஸ் ஃபர்ஸ்ட் எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னா 2009 ஆரம்பிச்சிருப்பாங்க. 17வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு வந்து 2025 பிரேசில் நாட்டில் வந்து நடத்த உள்ளது அப்படின்னு பார்த்துருக்கோம். 17வது பிரிக்ஸ். நெக்ஸ்ட் 16வது மாநாடு நடந்த இடம் முன்னாடி நம்ம கேட்கலாம், ரஷ்யா கசான்ன்ற பகுதியில். இதோடைய தலைமையகம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷாங்காய், சீனா. நெக்ஸ்ட் உறுப்பு நாடுகள் நம்ம கேட்கலாம், பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா மற்றும் தென்னாப்பிரிக்கா வந்து இதோடைய மெம்பர் கண்ட்ரிஸாக இருந்திருக்காங்க. அதே மாதிரி 2010 வந்து தென்னாப்பிரிக்கா வந்து புதுசாக ஒரு கண்ட்ரி ஆட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் பாருங்களேன், புதிய நாடுகள் ஜனவரி 1 2024 ஆண்டுல ஈரான், ஐக்கிய அரபு அமீரகம், எகிப்து, எத்தியோப்பியா இது எல்லாமே வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா கண்ட்ரிஸ் ஆட் ஆயிருக்கும். 2025 இப்போ ரீசெண்டாக பிரிக்ஸ்ல ஆட் ஆன கண்ட்ரி எதுன்னு பார்த்தோன்னா இந்தோனேஷியா. ஓகேங்களா? இதை தாண்டி நமக்கு பிரிக்ஸ்ல கேள்வி வராது. அடுத்தது பார்த்தோன்னா G20 நம்ம கேட்கலாம். குரூப் ஆஃப் கண்ட்ரிஸ்னுவாங்க. இது எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தா 1999 செப்டம்பர் 26 ஆரம்பிச்சிருப்பாங்க. 2025 எங்க நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா தென்னாப்பிரிக்காவில் நடந்திருக்கும். நெக்ஸ்ட் 21வது நாடாக ஆப்பிரிக்கா யூனியன் வந்து இணைஞ்சிருப்பாங்க. இதில் 2023 ஆண்டிற்கான G20 மாநாடு இந்தியாவில் வந்து நடைபெற்றிருந்துச்சு. அப்பொழுது இந்தியா ஆப்பிரிக்க யூனியன் G20 உடன் இணைந்தது அப்படின்ற ஒரு சின்ன ஃபேக்ட் ஒன்று பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் 2024 நம்ம கேட்கலாம், 19வது மாநாடு எங்கே நடந்துச்சுன்னு பிரேசில். நெக்ஸ்ட் 2025 20வது மாநாடு தென்னாப்பிரிக்கா ஜோஹன்ஸ்பர்க் 22, 23 நவம்பர் வந்து நடக்க போகுது. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, 2026 21வது அமெரிக்கா வந்து தலைமை தாங்க போறாங்க அப்படின்றத இங்க கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்க, G20 தான். இப்போ அதுக்கான பிக்சர்ஸ் தான், அது அங்க எடுத்த பிக்சர் தான் இங்க உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அடுத்தது பாருங்க, G7 a group of developed countries அப்படின்வாங்க. 2025 ஆண்டுக்கான G7 உச்சி மாநாடு கனடாவில் 51வது ஜூன் மாதம் நடைபெற்றது. 51வது மாநாடு ஜூன் மாதம் நடந்து முடிஞ்சது. 2024 நம்ம கேட்கலாம், இத்தாலியில் 50வது மாநாடு. 26 நம்ம கேட்கலாம், பிரான்ஸ்ல 52வது மாநாடு நடக்க போகுது. இதோடைய உறுப்பு நாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், பிரிட்டன் மற்றும் அமெரிக்கா. முதல்ல எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னா 1957 உருவாக்கியிருப்பாங்க. இப்போ கடைசியாக நேட்டோ அப்படின்னு பார்த்தா நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். உறுப்பு நாடுகள் 32. கடைசியில் 2 நாடுகள் வந்து ஆட் ஆயிருப்பாங்க. அது எதுன்னு பார்த்தா பின்லாந்து, ஸ்வீடன். 2024 அமெரிக்காவில் நடந்திருக்கும். 25 நெதர்லாண்டில் ஜூன் மாதத்தில் நடந்து முடிஞ்சது. 2026 துருக்கியில் நடக்க போகுது. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 4 ஏப்ரல் 1949. பொது செயலர் ஒருத்தர் இருப்பார். அவர் யாருன்னா மார்க் ரூட் இருக்காரு. இப்போ தலைமையிடம் அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரசல்ஸ், பெல்ஜியம். நெக்ஸ்ட் இது வந்து எதோடைய கூட்டணி அப்படின்னா ஒரு நாடுகளுடைய கூட்டணி அப்படின்றாங்க. இதற்கான பார்ட் 2 வீடியோ வந்து பின்னாடி வந்துட்டே இருக்கு. வெயிட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.